மதுரையில் வந்து இறங்கினாங்க முதலாவதே அண்ணன் கையால் ஒரு காஃபி. மதுரையில் வந்து இறங்கி இது இப்போ தான் கொஞ்சம் வெளியாகிற ரோட்டு கடைகளை பாருங்கள். இதோட இது நான் முன்னுக்கு போகிறேன். இது முன்னுக்கு இங்கே இறங்கின முன்னுக்கு ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு ஒரு பள்ளி வந்துருச்சு. அதோட இந்த ஏரியா ஃபுல்லாக கடை ஒரு கட்டஞ்சாயம் அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற வாருது. கட்டஞ்சாயில் கோஃபி என்ன குடிச்சிட்டு இங்கே வார ரூம்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கணும். வந்து இறங்கினதோட விஜய் சேதுபதி என்ன பீரியட் அனுப்பிச்சுக்கிறா நான் முன்னாடி அந்த இடத்துல பட ஷூட்டிங் எடுக்கிறேன். நாங்கள் பட ஷூட்டிங் எடுக்கிறேன். யார் சொன்னா விஜய் சேதுபதி. இல்லை பட ஷூட்டிங் எடுத்தவங்க விஜய் சேதுபதி இருக்காரு. இவளும் இந்த நித்யா மேனனா நம்ம ஒரு மேனன். இது பழைமை வாய்ந்த ஒரு கோயிலில் வந்து தான் இது. இப்போ நாங்கள் மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்குள்ளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தது. அங்கே உள்ளுக்கு போகிறோம் நாங்கள். ஆனால் அந்த வீடியோ ஷூட் எதுவுமே எடுக்கல. அதனால் ஃபோன் கேமராவில் நாங்கள் ஒப்படைச்சிட்டு அப்படியே தான் நாங்கள் மேலே இது அப்படி ஃபுல்லாக உள்ளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வர போகிறது. பின்னாடி அப்படியே கோபுரம் விலங்குது அப்படியே பாருங்கள். கோயிலுக்கு போய் வந்துட்டேன். எப்படி முன்னாடி மாதிரி திரும்ப டவுனுக்கிட்ட போய் தான் ஐடியா பண்ணணும் திரும்ப எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அதை அப்போ இங்கேருந்து மார்னிங் சாப்பாட்டை முடிச்சுட்டு மார்னிங் சாப்பாடு இல்லை பிரியாணி எடுக்கோம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏலம் செஞ்சதுனால அப்போ நாங்கள் அந்த இடத்துல வீடியோ எடுத்து வேலையும் இல்லை, சாப்பிட்டு வேலையும் இல்லை. நமக்கு வீடியோ முக்கியம். நான் முன்னே போய் ரோட் கடையில் எது சரியாக கிடச்சிருச்சுன்னா அதை எடுத்து தின்னுட்டு அப்படியே போக சொல்லி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோட்டு கடையில் இருந்து இட்லி தின்ன போகிறேன். அது ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து அப்படி இட்லி தின போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். கேமரா பிடிச்சிக்கொண்டு இதே எடுக்கன்னு சொல்லி தான் கொஞ்சம் சிக்கலாகிருச்சு. எப்படி சுட சுட இட்லி லொஜ்ஜனுக்கு போனேன் ரூம்ஸ் கேட்டு. அங்கே ஃபாரினர்ஸுக்கு ரூம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் வேறொரு இடத்துல தான் இப்போ ரூம் தேடி கொண்டு இருந்துச்சு. இங்கே ரூம் இங்கே நான் இருந்துட்டேன்னு சொன்னேன்னா எல்லாமே டவுனில் இருந்து பக்கத்தில் தான் நான் தேடி வந்த விஷயங்கள் அத்தனையுமே இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு அப்போ ஒரு 2 days இங்கே இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு அப்படியே இன்ஷா அல்லாஹ் பெய்த்துறதுக்கு ஹெல்ப். சம்டைம்ஸ் இன்றைக்கு நைட்டு இருந்து நாளைக்கு நைட்டு இங்கேருந்து பெய்த்துரு அப்படின்னு சொன்னால் ஒரு நைட் மட்டும்தான் இங்கே தங்கி நாளைக்கு செக் அவுட் ஆகிரு. அப்படித்தான் ஐடியா உண்டு பண்ணிருச்சு. பார்ப்போம் விஷயம். என்னோட 3வது நாள் மதுரையில். நான் இது இப்போ மதுரையில் வந்து இறங்கி காலையில் இறங்கி நான் கோயிலில் வைத்துட்டு இப்போ ரூமுக்கு போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு ரூமை புக் பண்ணிட்டு அப்படி இது வெளியில் வந்தேன். மதுரையில் அப்படி வேறு எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஜிகர்தண்டா ஜூஸ் இருந்துச்சு முன்னுக்கு. அதான் பேசி ஜிகர்தண்டா மதுரையோட ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ஜூஸ் ஒன்றை குடிச்சிட்டு அங்கேருந்து ஜிகர்தண்டா ஜூஸாக என்னென்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியும். அங்கே போய்த்து தான் அது எப்படி என்னென்னு சொல்லி பார்க்கணும். அது அங்கே போய்த்துட்டு அடுத்தது இங்கே காந்தி மியூசியம் இருந்துச்சு. காந்தி மியூசியம் அடுத்தது போகணும். காந்தி மியூசியம் போய்த்து பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்து எங்கேயும் போகிறேன்னு சொல்லி அதை திங்க் பண்ணோம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேனில் நாங்கள் போய்த்து கொண்டு இருந்துச்சு. இதுதான் மதுரை டவுனில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் காலையில் வந்த நேரம் வெளிநாட்டிலுமே எந்த ஒரு மக்கள் தொகையும் இல்லை, எல்லாம் சும்மா அமைதியாக இருந்தேன். இப்போ தான் பஜார் ஆரம்பமாகிருச்சு. எனக்கு சொன்ன டைம் 11:45. அது நேரங்களை பார்த்துட்டு சொன்னால் நாங்கள் வெள்ளனை வைத்து பார்த்துட்டு வந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருந்துச்சு. ஜிகர்தண்டா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் வந்துருச்சு. அங்கே போய்ட்டு ஜிகர்தண்டா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பாதாம் எடுத்தேன். ஜிகர்தண்டா எடுத்தேன். ஜிகர்தண்டா இருந்துச்சுன்னு சொன்னால் பாதாம் சுகர் சிரப்பு அப்படி போட்டு ஐஸ்கிரீம் போட்டு அப்படி தான் இருந்துச்சுன்னு
ஆனால் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் நினச்சிய இது சும்மா ஃபலூடா மாதிரி மல்ல ஜிகர்தண்டா மாதிரி, உண்மையிலே வேறு லெவல். இல்லை இல்லை ஸ்பெஷலான நான் ஜிகர்தண்டா குடிச்சிட்டேன். இப்போ அதோட குல்ஃபி ஐஸ்கிரீம் இருந்துச்சு பார்க்கும். குல்ஃபி எடுத்துருச்சு. குல்ஃபி எவ்வளோன்னு சொல்லி சொன்னேன்னா 35 ரூபா, ஜிகர்தண்டா 60 ரூபா. நான் வாவ் எக்ஸைட்டான ஆயிடுச்சு. இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து காந்தி மியூசியத்துக்கு போகிறேன்னு சொன்னடா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போகணும். அந்த 4 கிலோமீட்டர் போகிற 3+4 கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். அந்த 4 கிலோமீட்டர் பயணத்தை நான் எப்படின்னா பஸ்ஸில் போகிறேன், லோக்கல் பஸ்ஸில் போகிறேன். பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு எந்த பஸ்ஸில் போகணுன்னு சொன்னால் நல்ல மனு சொல்லி கேட்டு எந்த பஸ் அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டு அந்த பஸ்ஸில் ஏறி தான் நான் இப்போ போகிறது. பெரியார் பேருந்து நிலையம். அட்டிக்கு தூசிக்கு வெயிலுக்கும் அரௌண்டு போகிறேன். அண்ணா அண்ணா காந்தி மியூசியம் எப்படி போகிறோம்? எம்ஜிஆர் அதில் இருக்கீங்க, எம்ஜிஆர் பொண்ணு. ₹10 கூட தெரிஞ்சிருக்கு. பஸ்ஸில் வந்து இறங்கிட்டேன். முன்னுக்கு தான் அப்படி நம்ம காந்தி மியூசியத்துக்கு போகிற வழி, அதால் தான் போகணும். காந்தி மியூசியம் போகணும். காந்தி மியூசியம், காந்தி மெமோரியல் மியூசியத்துக்கு முன்னுக்கு வந்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக விளங்கி அதுதான் காந்தி மெமோரியல் மியூசியம். அதுக்குள்ளே தான் போக போகிறது. உள்ளுக்கு போனால் வீடியோ எடுக்க ஏழுமா எல்லாம் சொல்லி தெரியா. அடுத்ததாக பார்க்க வந்தவங்களுக்கு தெரியும் காந்தி மியூசியம். காந்தி மியூசியத்தில் இப்போ வேலைப்பாடுகள் நடக்க வேண்டியதால் எங்களால் பார்க்கறதுக்கு வேண்டியது காந்தி அஸ்திபீடம். அதோட காந்தி அவங்க இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த வீடு. அதோட எங்களால் சிறுசாகிருச்சு ஒரு காந்தி அடிகள் இலங்கை இந்தியாவுக்கு எதுக்கு வந்து இந்தியாவுக்கு மதுரைக்கு எதுக்கு வந்து அவர் சுதந்திரம் பெற்ற அது சம்மந்தமான ஸ்டோரி எல்லாம் அதில் எழுதி வச்சிருச்சு. அடிகள்கிட்ட அஸ்திபீடம்னா இது இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு. அதோடு அப்படி நாங்கள் இங்கே வந்து சொன்னோம்டா அந்த இடத்துல இருந்து நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி தான் இது காந்தியடிகள் இருந்த வீடல்ல, காந்தியடிகள் இருந்த வீடு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருச்சிங்க. காந்தியடிகள் இருந்த வீடு மாதிரி கொண்டு இந்த அமைப்பில் நம்ம பழங்கால அமைப்பில் செஞ்சு மேலே மூங்கிலால் இப்படி அடைச்சி அதுக்கு மேலே தான் ஓடு மோடுலாம் போட்டு செஞ்சு வச்சிருச்சு. பழைய காலத்தில் இருந்தது எப்படியோ அதே மாதிரியான அமைப்பில் அதே மாதிரியான தோற்றத்தில் தான் அதை இப்போவும் செஞ்சு வச்சிருச்சு. பாருங்க பாஸ். ஓகே ரைட். அதோட நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சொன்னோம்டா உண்மையே கடவுள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லிருக்கா. இந்த காந்தியடிகளை பற்றின காந்தியடிகள் இருந்தது, அவங்க வாழ்ந்தது, அது சம்மந்தமான விஷயங்கள் இதுக்குள்ளே எடுத்து வச்சிருச்சு. அது சம்மந்தமான விஷயங்களை எங்களுக்கு நான் அதுக்குள்ளே ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தேன். திரும்ப அதுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் அதுக்குள்ளே காந்தியடிகள் எப்படி வந்தது, என்னென்ன செஞ்சது அப்படின்னு சொல்லிய விஷயங்கள் தான் அதில் எழுதி ஒட்டி வச்சப்பட்டுருச்சு. அதில் வீடியோ ஷூட் எடுக்கணுன்னு சொன்னால் 50 ரூபா காசு கட்டணும். நான் அதுக்குள்ளே போனேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டாக போய்த்துட்டு திரும்ப அதில் காட்டுறதுக்கு என்ன சரி இருச்சுமான்னு சொல்லி பார்த்தேன். ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் தியரிஸ் தான் அதில் எழுதி வச்சிருச்சு. அதோடு எங்களை வந்து சொன்னா இதுதான் சரியாக பார்த்துன்னு சொன்னா மெமோரியல் அந்த மியூசியத்தில் வேலைப்பல நடக்கி அப்படி வேண்டியதால் அதுக்குள்ளே எங்களுக்கு போகிறதுக்கு எல்லாம் சட்டப்படி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஈவினிங் டைமில் அப்படி இருந்துக்கும் இந்த அரங்கத்தில் சரியாக நடக்கிய விஷயங்கள் அப்படியே அவதானிச்சதுக்கு ஏழும் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ஒரு மண்டபம் உண்டு செஞ்சு வச்சிருச்சு. லிட்ரேச்சர் சொசைட்டி மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. காந்தியடிகள் சம்பந்தமான புத்தகங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல விற்றதுக்கு வச்சிருச்சு. காந்தியடிகள் பணியை பார்த்துட்டு இருந்துச்சு. இதுதான் மியூசியம்.
காந்தியடிகள் மியூசியம் பார்த்தாச்சு. இப்போ இடத்துல பாஸ் இப்படி ஏரியா நான் இது பள்ளி வந்து இப்போ தொழுவிட்டு இப்போ அப்படியே வெளியில் போக போகிறேன். இதுதான் பள்ளி. இப்போ நான் போக போகிறேங்கன்னா செட்டிநாடு மெஸ்ஸுக்கு தான் நான் போக போகிறது. செட்டிநாடு மெஸ்ஸு போயிட்டு லஞ்சை எடுத்துகிட்டு இப்போ சரியாக டைம் 2:10 இப்போ சரியாக டைம். இப்போ போயிட்டு செட்டிநாடு மெஸ்ஸு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமு கொஞ்சம் போய்த்துட்டு அதோட ஈவினிங் டைம்லாம் திரும்ப வெளியாகணும். ஹரும்பு செட்டிநாடு மெஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. செட்டிநாடு மெஸ்ஸில் இப்போ ஓப்பன் பண்ணிருச்சுன்னு சொல்லி தான் கூகுளில் காட்டினது. இப்போ இது பார்க்கணும் அங்கே சாமான் இருச்சோ, சாப்பாடு இருச்சோ, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அது முன்னுக்கு இருக்கு. இதுதான் அந்த ரோடு, அதுக்கு போகிறேன். செட்டிநாடு மெஸ்ஸு அசைவம் நேரம்மன் கோயில் இறங்கி அதுக்கு பக்கத்தில் தான் செட்டிநாடு மெஸ்ஸு அசைவம். மீன் ஐட்டம், மட்டன் ஐட்டம், சிக்கன் ஐட்டம். மீன் ஃப்ரை உண்டு, மீன் ஃப்ரை உண்டு. அடுத்தது இது என்ன? புறா வான்கோழி, வாங்கோலி, மூளை, மூளை வேணும். சாப்பிட்டு முடிஞ்சு பரகத்தா ஒரு அடியும் நடிச்சு. இதுதான் லொகேஷன், செட்டிநாடு மெஸ். கொஞ்ச நேரம் சாப்பாடு அடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கும் அப்படின்னு சொல்லி தூங்கினா அது எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் தூங்கிருச்சுன்னு சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரம் தூங்குவோம்னு சொல்லி தூங்கினேன், நைட்டே ஆயிட்டு. சரியா? இப்போ நாங்கள் மதுரையோட நைட்டு எப்படி இருந்துச்சு போகுது, அப்படி நைட் டைமில் என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்கறதுக்கு இப்போ வெளியிறங்கி போக போகிறேன். இப்போ சரியாக டைம் எத்தனைன்னு சொல்லிச்சேனடா 7:15 இப்படி பள்ளி போய் தொழுதுட்டு அப்படியே தான் வெளியில் இறங்கி சுற்றத்துக்கு போக போகிறது. தொழுதுட்டு வெளியிறங்கி பார்த்தா மழை. மதுரையில் மழையே இல்லைன்னு நினச்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மதுரையிலே என்னடா அப்போ மதுரையில் நைட் லைஃப் எப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று எடுக்கிறத பார்த்தா முடியலை. ஒரு 10 நிமிஷம் பெஞ்ச மழைக்கு இப்படி தண்ணின்னு சொல்லி சொன்னா யோசிச்சு பாருங்கள். நான் இந்த முறை எடுத்த ரூமை காட்டலை, இப்படியாக மேல் மாடியில் சில இப்படியான ஒரு வியூ பண்ணுங்க. இப்படி ஒரு இது வந்தது எது கண்டிஷன்டா, வெளியில் மழை பெய்யுது, ரோடெல்லாம் தண்ணி, அதான் ஷூவை மாற்றிக்கணும், ஸ்லீப்பரை போட்டு ஒன்று போகும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இல்லாடி ஏல ரோட்டில் சரி ஆத்தா கடைக்கிட்டே நடந்து வந்துட்டு அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு ஆத்தா கடை கிட்டேக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து தட்டி வீசுவோம்னு சொல்லி ஒரு ஐடியாலாம் வந்துருச்சு. வீடியோவில் வந்தது கொஞ்சம், வீடியோவில் வராமலும் நிறைய மாற்றிட்டு கூட ஆயிடுச்சு. இது சும்மா வெறும் பராட்டாவே சும்மா தின்னேரும். திரும்பவும் இன்னொரு ஜிகர்தண்டா ஒன்று குடிக்க போகிறேன். இப்போ திரும்ப காலையில் ஒன்று குடித்தேன், இப்போ நைட்டில் இன்னொன்று டீ கடை தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஜிகர்தண்டா குடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஜிகர்தண்டா முடித்தேன். நான் இப்போ என்னோட லொஜ்ஜுக்கு போகிறேன். என்னோட லொஜ்ஜுக்கு அப்படியே வைத்து காலையில் 10 மணி ட்ரெயின் இருச்சா. இது இப்போ தான் லாஸ்ட்டாக சாப்பாடெல்லாம் அடிச்சிட்டு ஜிகர்தண்டாலாம் அடிச்சிட்டு
இது இப்போ வாரது